ஃபெயிலியர், அதாவது தோல்வி. எங்களினுடைய முயற்சிகள், எங்களுடைய இலக்குகள் தவறுதுன்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையே அங்க முடிஞ்சு போயிட்டுன்றது அர்த்தம் கிடையாது. இன்றைய தினம் எங்களுடைய கல்லூரிக்கு வி.கே. கரிகாலன் அவர்கள் வருகை தந்து மாணவர்களோடு தோல்வியிலிருந்து எவ்வாறு மீள்வது என்பது தொடர்பான அருமையான ஒரு செயலமர்வை நடாத்தினார். தன்னுடைய ஆற்றலால், தன்னுடைய ஒழுக்கத்தால், தன்னுடைய தேடலால் இந்த உலகத்திலே தனக்கென ஒரு தனியான இடத்தினை பிடித்திருக்கிறார் தம்பி வி.கே. கரிகாலன். நீங்க தோத்து போய் இருக்கும்போது உங்க மனசுல என்ன ஓடுவோம்? என் வெற்றியை நோக்கிய உறுதியான ஒரு படிக்கட்டை ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். ஒருவரை மாற்றுவது கூடாதான் உலகத்தை மாற்ற முடியும். நான் நினைக்கிறேன் கரிகாலன் அந்த ஒருவராக நினைக்கிறேன், ஒருவராக நான் பார்க்கிறேன். அந்த ஒருவருக்கூடாக இன்னும் பல ஒருவர்களை உருவாக்குவதற்கூடாக எங்களுடைய சமூகம் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக, ஒரு வளர்ச்சி போக்கில் செல்கின்ற சமூகமாக மாறும் என்றது எங்களுடைய நம்பிக்கை. மங்கள சுடரினை ஏற்றுவதற்காக சமூக ஊடக செயல்பாட்டாளர் வி.கே. கரிகாலன் அவர்களை அங்கீகரிக்கிறார். இன்றைய வெளியீட்டுக்கு பிரதம விருந்தினராக வருகின்ற சேவைக்கால ஆசிரியர் ஆலோசகர் திருமதி கமலவேணி தர்மகுலசூரியன் அவர்களை வருகின்ற வரவேற்கிறேன். அதே போல இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய யூடியூபர், அதே போல சமூக ஊடக செயற்பாட்டாளர் வி.கே. கரிகாலன் அவர்களை, சிறப்பு விருந்தினராக வருகை தந்த வி.கே. கரிகாலன் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்வில் மாணவர்களோடு ஒரு சிறப்பு பகிர்வை மேற்கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய மாணவரும் இன்று உலகத்தில் பல்வேறு நாடுகளிலும் இருக்கின்ற தமிழ் மொழி பேசுகின்ற அல்லது ஏனைய மொழிகளை பேசுகின்ற மக்களால் அறியப்பட்டிருக்கின்ற அல்லது அவருடைய செய்திகளை அல்லது அவர்களுடைய தேடல்களை ஆர்வமாக மக்கள் பார்க்கின்ற ஒரு நிலைக்கு இந்த குறுகிய வயசிலே வந்திருக்கக்கூடிய வி.கே. கரிகாலன் அவர்களே. வி.கே. கரிகாலனை உண்மையாக நான் சொல்றேன்னு சொன்னா, வி.கே. கரிகாலனை பற்றி நான் தேட வலிக்கிட்டது பள்ளிக்கூடத்தில் இருந்த காலத்தை விடவும் பிறகு அவருடைய விடயங்களை பார்க்க வலிக்கிட்ட பொழுதுதான் நான் உண்மையாக தேட வலிக்கிட்டது. பிறகு சின்னாக்கள் நான் இவர் 19 பேட்சை சேர்ந்தவர், நான் 15 பேட்ச் கனிஸ்டால எக்ஸாம் எடுக்கிற டைமிலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். அப்போ அந்த 4 வருஷத்தோட நான் வெளியேறிய 4 வருஷத்துக்கு பிறகு இவர் பரீட்சை எழுதினவர். ஆனால் இந்த பையன் யாரு என்ற ஒரு கணக்கு பிறகு அவர்களுடைய உருவங்கள் கோலங்கள் எல்லாம் மாறின பிறகு இந்த வி.கே. கரிகாலன் யாரு, கொழும்புல இருக்கிறாரா? உண்மையா தம்பி வி.கே. கரிகாலன் நான் இப்போ சொல்றேன் மறந்துறந்து, இவர் கொழும்புல இருக்கிறாரா, கண்டியில் இருக்கிறாரா, அல்லது புலம்பெயர் நாட்டில் இருக்கிறாரா, அல்ல யாழ்ப்பாணத்தில் இந்து கல்லூரியில் படிச்சிருக்கிறாரா? அவ்வாறு திறமையானவர்கள் எங்கும் இருக்கலாம். எங்களுடைய திறமையினுடைய உச்சத்தை தொடலாம். டீச்சர்ஸ், நீங்கள் ப்ளீஸ் இந்த முகநூல்களை பாவிக்கின்ற நீங்கள் இன்றைக்கு போய் நீங்கள் வி.கே. கரிகாலனை தேடுங்க. எத்தனை பேர் ஃபாலோவராக இருக்கிறீங்க? ப்ளீஸ் டீச்சர்ஸ், வி.கே. கரிகாலன் என்ற ஒரு நபரோடு ஃபாலோவர்ஸாக இருக்கிறான், விவசாய டீச்சர் இருக்கிறான். பின்னுக்காங்கால இன்றைக்கு எல்லாருமே தேடுங்க, எப்படி இவரால் முடிகிறது. இன்றைக்கு ட்ரம்ப் திட்டம் என்னவா இருக்கு, என்ன செய்ய போறார், ஈரானோட எப்படி இருக்க போறாருன்ற ஒரு தேடலை அவர் கண்டிப்பாக சொல்லுவார். ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குது, எங்களுடைய எக்கனமி எப்படி இருக்குது, எங்களுடைய அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குன்றது ஒவ்வொரு துறை சார்ந்த தேடலை தேடி அதற்கூடாக ஒரு உண்மையான தகவல்களை அவர் சமூகத்துக்கு கொடுக்குறார். அப்போ இது பிள்ளைகள் நீங்கள் யோசிக்கலாம், போனுன்றது படம் பார்க்குறது மட்டும்தான், கேம் பார்க்குறது மட்டும்தான் இல்லை. அவர் தன்னுடைய வீட்டில் இருந்தவாறே உலகத்தை சுற்றி வந்து உலகத்துக்கு தகவல்களை கொடுப்பதற்கூடாக அவர் பொருளாதாரத்தை ஈட்டுகிறார். தன்னுடைய ஆற்றல் கூடாக அல்லது துறை கூடாக தன்னுடைய வருமானத்தை ஈட்டுகின்ற ஒருவராக இன்றைக்கு மாறி இருக்கிறார். அவர் தன்னுடைய உரையிலே அதை சொல்லுவார் உங்களுக்கா. அந்த வகையில ஒரு மிக குறுகிய காலத்துல, மிக குறுகிய வயசுக்குள்ள மிக ஒரு பண்பான பிள்ளையாக இந்த உலகம் சார் விடயங்களை ஒரு சமூகத்துக்கு வெளிக்கொணர்வதில் அவர் வெற்றி கண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு பெருமை ஏனென்றால் அவர்கள் என்னுடைய மாணவர்கள் என்பதில் எனக்கு உண்மையாக இதெல்லாம் எப்படி செய்யறோம்னா ஒழுக்கத்தோடு கூடினா தான் செய்யறோம். அதுதான் மெயினாக. சரிதானே? ஒழுக்கத்தோடு கூடிய கல்வி தான் உயரும். ஏன்னா அதை விட்டுட்டு நாங்கள் எப்படி கெட்டிக்காரராக இருந்தாலும் நாங்கள் அவர்களை கொண்டாடுவதற்கோ அல்லது சமூகம் தூக்கி வைத்து பாடுவதற்கோ பேசுவதற்கோ தயாரில்லை. எனவே நீங்கள் ஒழுக்கத்தோடு கல்வியை பின்பற்றுங்கள். நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அந்த வழியில் பயணிங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த உலகம் என்பது
தேடல் உள்ள மனிதர்களுக்குத்தான் அதிகமான வாய்ப்புகளையும் அதிகமான உயரங்களையும் வழங்குகிறது. எல்லோருமே பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், இந்த உலகத்தை கடந்து செல்கிறார்கள். ஆனால் வரலாற்றில் சில மனிதர்கள் தான் ஒரு தடயத்தை, தங்களுடைய அடிகளை இந்த உலகத்திலே விட்டு செல்கிறார்கள். உண்மையில நாங்கள் எங்கு பிறந்தாலும் சாதிக்க முடியும். எந்த கிராமத்தில், எந்த நிலத்தில், உலகத்தின் எந்த பாகத்தில் பிறந்தாலும் இந்த உலகத்தை தொட முடியும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே தன்னுடைய சிறிய வயதிலே தன்னுடைய ஆற்றலால், தன்னுடைய ஒழுக்கத்தால், தன்னுடைய தேடலால் இந்த உலகத்திலே தனக்கென ஒரு தனியான இடத்தினை பிடித்திருக்கிறார் தம்பி வி.கே. கரிகாலன். நான் நினைக்கிறேன் அவர் தன்னுடைய கல்வி பயணத்தை முடித்து இன்று 7 ஆண்டுகள் தான். ஆனால் அதுக்குள் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை, உயரத்தை எட்டக்கூடியதாக இருந்திருக்கிறது. இன்றைய நிகழ்விலே எங்களுடைய மாணவர்களுக்கு ஒரு தாக்கத்தை, ஒரு புதிய திசையை நோக்கிய ஒரு பயணத்தை தொடங்கக்கூடியதாக அவருடைய இந்த வருகை அமையும் என்ற வகையில் அவரை சிறப்பு விருந்தினராக இந்த முரசு வெளியீட்டுக்கு அழைத்திருந்தோம். இந்த தருணத்தில் அவருடைய சிறப்பு விருந்தினர் உரைக்காக அவரை அழைத்து நிற்கின்றனர். மதிப்பிற்குரிய பாடசாலை அதிபர், இன்றைய நிகழ்வின் தலைமை விருந்தினர், பாடசாலையின் ஆசிரியர்கள், இந்த முரசு பத்திரிகையினுடைய ஏற்பாட்டாளர்கள் மற்றும் அன்பான மாணவர்கள், இந்த நிகழ்வின் அனுசரியாளர் அனைவருக்கும் இந்நேர அன்பான காலை வணக்கம். சாதாரணமா நான் ஸ்கூல்ல நாங்கள் படிக்கிற காலத்துல பெரும்பாலும் ஒரு பாடசாலையிலிருந்து ஒரு சஞ்சிகை வெளியீடு அல்லது ஒரு புத்தக வெளியீடு, ஒரு வருஷம் முடியும் போது அந்த மாதிரி ஒரு புத்தக வெளியீடை பற்றி தான் கேள்விப்படுவோம். ஸோ முதல் முறையா எனக்கு ஒரு பத்திரிகை வெளியீடுன்னு சொல்லும்போது உண்மையிலேயே ஆர்வமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏனென்றா பத்திரிகையினுடைய தாக்கம் இன்றைக்கு இருக்கிற எங்களோட ஜெனரேஷனுக்கு பெரும்பாலும் ஓரளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு சமூக ஊடகங்கள் எவ்வளவுக்கு சமூகத்துல தாக்கம் செலுத்துதோ அதே மாதிரி ஒரு காலத்துல பத்திரிகை அவ்வளவுக்கு சமூகங்கள்ல தாக்கம் செலுத்துறவங்க. உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் மக்கள் அறியக்கூடிய ஒரு ஊடகமா இருந்தது பத்திரிகை ஊடகம். அதுலயும் அந்த பத்திரிகையினுடைய பெயர் முரசு பத்திரிகைன்னு போது, முரசு எங்களோட தமிழ் பாரம்பரிய ஒரு இசைக்கருவி, இசை வாத்தியம். ஸோ அதுல அந்த பவர் இருக்குத்தானே, அது அதிகமா இருக்கும். ஸோ அந்த ஒரு பேர்ல வரும்போது அந்த பத்திரிகையை பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ஆர்வமா இருந்தது. ஆசிரியர் பிரதிபன் அவர்கள் எனக்கு அதை அனுப்பி வச்சிருந்தார். அதை பார்க்கும்போது உண்மையிலேயே அதுல உள்ளடங்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள், பாடசாலை சார்ந்த விடயங்கள், இன்றைக்கு பாடசாலைகள்ல நடக்கிறது பெரும்பாலும் வெளியில தெரியலன்றது மிக குறைவா இருக்கும். ஸோ அந்த பாடசாலையில் நடக்கக்கூடிய விடயங்களை உள்ளடக்கி, கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பெருமைகளை உள்ளடக்கி, கிளிநொச்சி மாவட்டத்துக்கு சொல்லி எங்களுக்கு சொல்லி ஒரு பெருமை ஒன்று இருக்கு. ஒரு கல்வியில, வீரத்துல, எல்லாத்துலயுமே நாங்க முன்னிலையா இருந்த ஒரு மாவட்டம், இருக்கிற ஒரு மாவட்டம். ஸோ அப்படிப்பட்ட முக்கியமான விடயங்கள் உள்ளடக்கி வரக்கூடிய பத்திரிகைன்னும் போது அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. அதுல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய செயல்பாடுகள், பசுமை சார்ந்த செயல்பாடுகள், மாணவர்களோட அடைவு மட்டங்கள், மாகாண மட்ட போட்டிகள்ல அந்த மாதிரியான அடைவு மட்டங்கள், இது எல்லாத்தையுமே ஒரு பத்திரிகை உள்ளடக்கி வருதுன்னும் போது உண்மையிலேயே அதை பாராட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ அந்த வகையில் அந்த ஊடக முருகானந்தா மகா வித்தியாலயத்தினுடைய ஊடக மையத்தினூடாக வெளியிடப்படுற முரசு பத்திரிகையினுடைய வெளியீட்டுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் சொல்லிக் கொடுறேன். இந்த முரசு பத்திரிகைன்றதை தாண்டி இன்றைக்கு நான் உங்களோட கதைக்க போற விஷயம் ஃபெயிலியர், அதாவது தோல்வி. நீங்களாம் யோசிப்பீங்க, என்னடா ஒரு பாசிட்டிவா சக்சஸை பற்றி கதை பாருன்னு பார்த்தா நெகட்டிவா ஒரு ஃபெயிலியர், தோல்வியை பற்றி கதைக்கிறாருன்னு. எல்லாருமே பொதுவா சக்சஸை பற்றி தான் கதை பாருங்க. யார் சொன்னது தோல்வின்றது ஒரு நெகட்டிவான விஷயம்? நீங்க எத்தனை பேர் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஓகே, வெரி குட். எத்தனை பேர் வாழ்க்கையில தோல்வி எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கிறீங்க? வெரி குட். தோல்வின்றது அவ்வளவு இலகுவா எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இல்லை. எங்களை பிசிக்கலா கீழே டவுன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனா இந்த உலகத்துல வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்குமே தோல்வின்றது கட்டாயமானது.
அந்த தோல்வியை நாங்க சரியான முறையில் எதிர்கொண்டா மட்டும்தான் எங்களால அந்த வெற்றி அடைய முடியும். எல்லாருமே யோசிப்பீங்க, வெற்றி தானே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணும், நிறைய புகழம் தேடி தரும், நிறைய விருதுகள், பாராட்டுகள், நிறைய பேர் எங்களை ஃபேமஸா பார்ப்பார்கள், நாங்க இன்னும் நிறைய உயரத்துக்கு போக முடியும். அது எல்லாமே அந்த சந்தோஷம் மட்டும் அந்த வெற்றியில இருந்து தான் கிடைக்க முடியும். யோசிப்பீங்க, அந்த சந்தோஷத்தை நீங்க உணரணும்னு சொன்னா எல்லாருக்குமே கட்டாயமா தோல்வி முக்கியமானது. எப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு எங்கட இந்த யங் ஜெனரேஷன் இருக்கு தானே, இந்த ஜென்சிஸ் சொல்ற எங்கட யங் ஜெனரேஷன் வந்து நிறைய எங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்குது. நிறைய காசு சம்பாதிக்கணும், நல்ல பெரிய ஒரு வீடு வாங்கணும், லக்ஸரியான நான் ஆசைப்பட்ட ஒரு கார் வாங்கணும், நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணணும், நிறைய நாடுகளுக்கு போகணும்னு சொல்லி அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் எங்கள் மத்தியில் எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இன்னைக்கு நாங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிற தொலைபேசியில் இருக்கக்கூடிய சமூக ஊடக பாவனை. ஆனா இந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்றதுக்காக எங்கட இப்ப இருக்கிற ஜெனரேஷன் செய்யக்கூடிய முயற்சின்றது மிக குறைவா இருக்குது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒன்று, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், தோல்வியை பற்றிய பயம். ரெண்டாவது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எங்களுக்கு இருக்கிற கவன சிதறல்கள். மூன்றாவது, லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு துறையில நாங்க முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க அதுல ஆர்வமா செயல்பட மாட்டோம். டிஸ்ட்ராக்ஷன்ஸால நாங்க அந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். அதை விட்டு வெளியேறி கிவ் அப் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். இன்னைக்கு இருக்கிற எங்கட இந்த யங் ஜெனரேஷன் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இதுக்கு முதல்ல இருந்த அந்த சந்ததியால வந்து சொல்லப்படுது. முதல் இருக்கக்கூடிய சமூகம், ஆசிரியர்கள், அப்பா அம்மா எல்லாராலையுமே சொல்லப்படுது. ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு சமூகம், எதிர்காலத்தை பற்றின ஒரு திட்டமிடல் இல்லாத சமூகம், இவர்கள் ஒழுக்கம் இல்லாம வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், சரியான முறையில தங்களுடைய எந்த ஒரு துறையிலையுமே கவனம் செலுத்துகிறார்கள் இல்லை, யாரையுமே மதிக்கிறார்கள் இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. சாதாரணமா பாடசாலையில மட்டும் இல்ல, உலகம் முழுக்க பார்க்க போனா இப்படியான ஜென்சிஸ் மேல இந்த குற்றச்சாட்டுகள் அதிகமாக முன்வைக்கப்படுது. ஆனா அந்த குற்றச்சாட்டுக்கான ஒரு காரணமும் எங்களுடைய செயல்பாடுகளாகவும் இருக்குது. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற இந்த ஜெனரேஷன்கிட்ட இருக்கிற அறிவும் திறமையும் வேகம் இதுக்கு முதல் இருந்த எந்த ஒரு ஜெனரேஷன்லையுமே கிடையாது. இந்த ஜெனரேஷனுக்கு இருக்கிற சமூகத்துல வாழ்க்கையில முன்னேறதுக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுக்கு முதல் இருந்த எந்த ஜெனரேஷன்லையுமே கிடையாது. ஆனா அதே நேரத்துல இந்த ஜெனரேஷன்கிட்ட இருக்கிற முயற்சியின்மையும் கவன சிதறல்களும் ஒரு கட்டத்துக்கு மேல ஆர்வம் இல்லாம போகக்கூடிய அந்த ஒரு மனநிலையும் இதுக்கு முதல் இருந்த எந்த ஜெனரேஷன்லையுமே இருந்ததில்லை. அவர்கள் முன்னால வரணும்ன்ற முயற்சியில அதிகமாக ஈடுபட்டிருந்தார்கள். ஆனா இன்றைக்கு அந்த முயற்சின்றது வந்து பெரும்பாலும் எங்கள்கிட்ட இருக்குதில்லை. இதுக்கு பல வகையான காரணங்கள் இருக்குது. நிறைய காரணங்கள். இந்த இடத்துல இருந்து நாங்க மேல வரணும்னு சொன்னா நிறைய காரணங்களை நாங்க தெரிஞ்சு கொண்டால்தான் அதுல இருந்து நாங்க வெளியில வர முடியும். அது எல்லாத்தையுமே ஒரே நாள்ல வந்து உங்களுக்கு முழுமையா புரிய வைக்க முடியாது. ஆனா இந்த எங்களுடைய இந்த ஒரு முயற்சி இன்மையா இருக்கக்கூடிய இந்த நிலைக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கிற ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், தோல்வியை நினைத்த பயத்தை பற்றி மட்டும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஒருத்தரோட கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். எத்தனை பேருக்கு சுனிதா வில்லியம்ஸ் தெரியும்? 8 நாட்கள் மட்டுமே திட்டமிடப்பட்டிருந்த விண்வெளி பயணத்துல விண்வெளிக்கு போய் விண்கலத்துல ஏற்பட்ட ஒரு சிக்கலாக 9 மாதங்களுக்கு பிறகு, 8 நாட்கள் திட்டமிடப்பட்டிருந்தது, 9 மாதங்கள் விண்வெளியிலேயே அவர்களோட நாட்களை செலவு பண்ணிட்டு 9 மாதங்களுக்கு பிறகு திரும்ப பூமிக்கு திரும்பிய ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை. அவர் ஒரு மிகப்பெரிய அறிவார்ந்த ஒரு பெண். இன்னைக்கு உலகத்துல லட்சக்கணக்கான மாணவர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன், பல தரப்பட்ட அறிவுகளை பெற்றுக்கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு பெண். ஆனா அவர் யுஎஸ் நேவல் அகாடமியில படிக்கும்போது 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில். யாராவது நம்புவீங்களா? அவர் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டூடெண்ட் இல்ல, ஒரு திறமையான ஒரு மாணவர் இல்ல. இது அவரே தந்த இன்டர்வியூல சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அவர் எவ்வளவு பெரிய அறிவார்ந்தவராக இருந்தாலும் அவருடைய ஆரம்ப காலம்ன்றது அப்படி இருக்கல. சோ ஆரம்பத்துல அவர் விண்வெளி வீராங்கனையா ஆகிறதுக்கு முதல் அமெரிக்காவினுடைய கடற்படை ராணுவத்துல அவர் பணியாற்றியிருந்தார். அந்த ராணுவத்துக்காக அவர் படிச்சு கொண்டிருக்கும் போது 2 இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ல சுனிதா வில்லியம்ஸ் ஃபெயில் ஆகிறார். சாதாரணமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன யோசிப்பார்கள்? எனக்கு இந்த திறமை இல்லையோ, நான் இதுல முன்னேறி போக முடியாது, எனக்கு சரியான ஒரு அறிவு வருதில்லைன்னு சொல்லி பெரும்பாலும் அந்த துறையில இருந்து வெளியேறத்தான் பார்ப்பார்கள். ஆனா சுனிதா வில்லியம்ஸ் என்ன செய்தாருன்னு சொன்னா, எங்க நான் பிளவிட்டேன், எந்த இடத்துல என்னால ஸ்கோர் பண்ண முடியாம போனதுன்றத சரியா ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல திரும்பவும் அந்த எக்ஸாமை எடுத்து தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி யுஎஸ் நேவியோட ஹெலிகாப்டர் பைலட்டா ஆகிறார்.
அதுக்கு பிறகு அடுத்தடுத்த சாதனைகள், அடுத்தடுத்த அவரோட முயற்சிகள் மூலமா அடுத்தடுத்த பைலட் என்ற நிலைமைக்கு வந்து உயர்த்தப்படுறார். ஆனாலும் அதற்கு அந்த யுஎஸ் அந்த நேவிக்குள்ள போன அந்த காலகட்டத்தில இருந்தே அதற்கு பெரிய ஒரு கனவு ஒன்று இருந்தது. யுஎஸ் நேவியோட ஹை பர்ஃபார்மன்ஸ் ஃபைட்டர் ஜெட்டினுடைய ஒரு பைலட்டா ஆகணும்ன்றது, ஹை பர்ஃபார்மன்ஸ் ஃபைட்டர் ஜெட்டினுடைய ஒரு பைலட் ஆகணும்ன்றது அவரோட மிகப்பெரிய கனவா இருந்தது. அந்த கனவு முழுமையா தடைப்படுது. ஏன்னு சொன்னா அந்த காலகட்டத்துல கொம்பேட் ஃபைட்டர் ஜெட்ஸ பெண்கள் ஓட்ட முடியாதுன்ற ஒரு தடை இருந்தது. அந்த இடத்துல அவரோட சின்ன வயசுல இருந்து அவர் எதை நம்பி ஏதோ ஒரு கனவா கண்டு அந்த யுஎஸ் நேவிக்கு போனாரோ அந்த கனவு வந்து அந்த இடத்துல முழுமையா நிறுத்தப்படுது. அந்த இடத்துல எல்லாருமே என்ன யோசிப்போம், எங்களோட இலக்கு வந்து தவறிட்டு இதுக்கு மேல என்னால என்ன செய்ய முடியும் என்ற ஒரு உடைஞ்சு போன நிலைமைக்கு போகும் தானே, சரியான ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போகும். ஆனா சுனிதா வில்லியம்ஸ் என்ன யோசிக்கிறாருன்னு சொன்னா, இதை தாண்டி என்னால வேற எந்த துறைக்குள்ள என்னுடைய இலக்க நோக்கி செல்ல முடியும்ன்றத சரியா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு மாற்றா இருக்கக்கூடிய மிக ரிஸ்கா இருக்கக்கூடிய நிறைய மிஷன்ஸ்ல அவர் பங்கு பெற்றார். யுஎஸ் மிலிட்டரியோட நிறைய ரிஸ்கான மிஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றார். அந்த துறைகளுக்குள்ளால தன்னை மேலும் வளர்த்து கொண்டு யுஎஸ் நேவியில ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணின ஒரு பெண்ணா வந்து சுனிதா வில்லியம்ஸ் வரார். அவரோட ஃபிளைட் ஹவர்ஸ் சொல்லி நீங்க நார்மலா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபிளைங் ஹவர்ஸ் சொல்லி நாங்கள் சாதாரணமா ஒரு விமானியினுடைய ஃபிளைங் ஹவர்ஸ் பார்ப்போம் தானே, அதே மாதிரி ஃபிளைட் ஹவர்ஸ் சொல்லி யுஎஸ் நேவில இருக்கும். அதோட ஃபிளைட் ஹவர்ஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3000 மணித்தியாலங்கள். அதே மாதிரி 30க்கும் மேற்பட்ட ஏர்கிராஃப்டை வந்து அவர் ஓட்டியிருக்கிறார். அதுக்கு பிறகுதான் அவர் நாசாவுக்குள்ள வரார். அங்க இருந்த அவருடைய லீடர்ஷிப், அவருடைய ஏனைய திறமைகளை வளர்த்து கொண்டுதான் நாசாவுக்குள்ள வரார். நாசாவுக்குள்ள வந்து அவர் இலகுவா அவரை கொண்டு போய் நேரா விண்கலத்துல ஏற்றி விண்வெளிக்கு அனுப்புகிறார். அதுக்குள்ளேயும் அதிகமான சேலஞ்சர்ஸ் எடுத்துக்கொண்டு, நம்மளா தெரியுது நாசான்றது இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிலையம். அதுக்குள்ள வந்து அதுல தன்னுடைய முழுமையான திறமைகளை காட்டித்தான் அதுக்கு பிறகு அந்த துறைகளுக்குள்ளால போய் விண்வெளிக்கு போய் இன்றைக்கு உலகத்தினுடைய தலை சிறந்த ஒரு அறிவை பெற்ற ஒரு பெண்ணா லட்சக்கணக்கான மாணவர்களுக்கான ஒரு முன்னுதாரணமா சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இவரோட வாழ்க்கையிலிருந்து நாங்க 2 விதமான பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, எங்களினுடைய முயற்சிகள் எங்களுடைய இலக்குகள் தவறுதல்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையே அங்க முடிஞ்சு போயிட்டுன்றது அர்த்தம் கிடையாது. சாதாரணமா நம்ம ஒரு இலக்கை வச்சு போய் கொண்டிருப்போம். ஏல இந்த ரிசல்ட்ஸ் இருக்கணும், பயோல நான் படிச்சு மெடிசன் என்ன பண்ணணும், இல்லாட்டி மேத்ஸ் படிக்கணும், காமர்ஸ், ஆர்ட்ஸ், மீடியா சயின்ஸ், எந்த துறையில இருந்தாலும் நான் ஒரு இலக்கை வச்சு போய் கொண்டிருப்போம். அந்த துறை எங்களுக்கு தவறுதுன்றதுக்காக எங்களோட வாழ்க்கையே அங்க முடிஞ்சு போயிட்டுன்ற அர்த்தம் கிடையாது. உங்களுடைய வெற்றி, என்னுடைய ஒரே குறிக்கோள் என்னுடைய வெற்றி. அந்த குறிக்கோளை அடைகிறதுக்காக என்னுடைய இலக்குகள் பல பாதைகள்ல எனக்கு இருக்குது. ஒரு பாதை மூடப்படுமா இருந்தா இன்னொரு பாதை திறக்கப்படும். அடுத்த எந்த துறையில என்னால போக்கஸ் பண்ணி மேல போக முடியும். எனக்கு இலக்குகள் தவறுமா இருந்தா நாங்க எல்லாருமே அடுத்த முடிவா என்ன எடுக்கிறோம்னு சொன்னா நிறைய மாணவர்கள் சூசைட் பண்றாங்க. அந்த மாதிரியான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறாங்க. அது எல்லாமே ஒரு மிக முட்டாள்தனமான செயல்பாடு. இலக்குகள்ன்றது நாங்க ஒரு இலக்கை வச்சிட்டோம்னு சொன்னா அது மட்டும் தான் எங்களோட வாழ்க்கையில இலக்கா இருக்க முடியாது. அதை மாற்றிக்கொண்டு அடுத்த கட்டம் ஒன்று அடைய முடியாதுன்னு சொன்னா அடுத்த இலக்கை அடைஞ்சு நாங்க போய்கொண்டே இருக்கோம். சுனிதா வில்லியம்ஸனுடைய அந்த விமானி என்ற அந்த கனவு அந்த இடத்துல கிடைச்சிருந்தா இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் யாருன்றதே எங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கா. ஆனா இன்னைக்கு உலகத்துல அவர் அவ்வளவு உலகம் முழுக்க பிரபலமான ஒரு பெண்ணா வந்து இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். சோ எப்பவுமே இலக்குகள் தவறுதுன்னு சொன்னா இலக்கை மாற்றி அமைங்க. அந்த இலக்குக்காக உங்களோட வாழ்க்கைய நீங்க முடிச்சு போடணும்னு சொல்லி ஒரு நாள் முடிவெடுக்காதீங்க. 2வது, எப்பவுமே வெற்றி என்றது எங்களுக்கு எதையுமே கற்றுத்தராது. வெற்றியில கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் அது எல்லாமே அந்த இடத்துல ஒரு வெறும் ஒரு எங்கட ஒரு உணர்வை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா மட்டும்தான் இருக்கும். ஒரு டோபமைன் ஹிட்டா மட்டும்தான் இருக்குமே தவிர அதை தாண்டி எங்களுக்கு எந்த உணர்வை வெற்றி கற்றுக் கொடுக்காது. தோல்வி மட்டும்தான் எங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கும். தோல்வியில இருந்து பாடம் கேட்டா மட்டும்தான் எங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சோ தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல என்னால எதை லேர்ன் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி எங்க பிட வேண்டும்னு சொல்லி அதை கொஞ்சம் தேடி பாருங்க. தோல்வியில இருந்தபடி வெளியில வாங்க. எப்படி தோல்வி எதிர்கொள்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 விஷயங்கள் தான். 1, உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ், உங்களோட தன்னம்பிக்கை, அதை உறுதியா வச்சுக்கொள்ளுங்க. 2வது, நீங்க எந்த இடத்துல படம் விட்டீங்கன்றத அனலைஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல உங்களோட நிதானமும் பொறுமையும் அது மிக முக்கியம். தோல்வி அடையும் போது நிதான பொறுமைன்றது முக்கியம். நிதானமா பொறுமையா நான் எங்க படம் விட்டேன், எந்த இடத்துல என்னால ஸ்கோர் பண்ண முடியாம போனதுன்றத நிதானமா தேடுங்க. 3வது, உங்களுடைய டெடிகேஷன், உங்களோட அர்ப்பணிப்பு. அந்த தோல்வியில இருந்து நான் மீண்டு வரணும்னு சொன்னா எவ்வளவு தூரத்துக்கு நான் டெடிகேட் பண்ணணும், எவ்வளவு தூரம் நான் எஃபோர்ட் போடணும்ன்றத சரியா முடிவு பண்ணி அதுல இருந்து நீங்க மீண்டு வர முடியும். இந்த 3மே ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா
உங்கள் ஒவ்வொருத்தருடைய வெற்றியை, உயரத்தினுடைய வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது. ஸோ எப்பவுமே உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், உங்களோட தன்னம்பிக்கைன்றது வந்து எப்பவுமே முக்கியமானது. அதை நீங்க கைவிட்டுறாதீங்க. தோல்வி அடையும் போது நான் சொன்ன மாதிரி தோல்வின்றது இலகுவானது இல்லை, தோல்வி எதிர்கொள்றது இலகுவானது இல்லை. அதே நேரத்துல நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணி வெளியில பாருன்றது வந்து எங்களுடைய தன்னம்பிக்கை தான் இருக்குது. ஸோ இப்ப எல்லாருமே இந்த தோல்வியை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. இப்ப யோசிக்கிறீங்களா நீங்க யாராவது நான் தோல்வியை எதிர்கொள்ள மாட்டேன்னு? ஸோ அப்ப நான் சொல்றதை நீங்க என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? நீங்க தோத்து போய் இருக்கும்போது உங்க மனசுல என்ன ஓடுவணும்? என் வெற்றியை நோக்கிய, எல்லாம் சேர்த்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உறுதியான ஒரு படிக்கட்டை ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அந்த படிக்கட்டில் நான் ஏற வேண்டும் என்றால் இந்த தோல்வியில் துவண்டு போய்விடாமல் மீண்டெழுந்து நான் ஓட வேண்டும். யாராவது ஃபெயிலியரை பார்த்து பயப்படுறீங்களா? எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா என்ன செய்வீங்க? நல்லா படிக்கணும். எந்த துறையில நீங்க விட்டீங்கன்றதை வந்து அனலைஸ் பண்ணி அதுல இருந்து மேல போகணும். ஸோ எப்பவுமே இலக்கை நோக்கிய வெற்றியினுடைய தாகத்தை ஒவ்வொரு தோல்வியும் அதிகப்படுத்துமே தவிர எப்பவுமே அது உங்களை கீழே விழுத்தாது. எல்லாருமே நல்லா படிங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த பாடசாலை சமூகத்துக்கும் அதிபருக்கும் ஆசிரியர் விருதிமன் அவர்களுக்கும் என் நன்றியை சொல்லுங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வி.கே. கரிகாலன் பற்றி ஏற்கனவே அதிபர் நான் நினைக்கிறேன் பலமுறை பேசியிருக்கிறார். அவருடைய தேடல், அவருடைய சாதனைகளை பற்றி தனிப்பட்ட ரீதியாகவும் அதை நான் நினைக்கிறேன் ஆசிரியர் மத்தியிலும் கூட அந்த விஷயத்தை வந்து சுட்டி காட்டியிருந்தார். இந்த நிலையில இந்த முரசு வெளியீட்டுக்காக அவரை அழைக்க வேண்டும் என்று சொன்னபோது அது மிகச் சரியான ஒரு தேர்வு என்று சொல்லியிருந்தார். நான் நினைக்கிறேன் அவருடைய இந்த உரை நிச்சயமாக இந்த மண்டபத்துக்குள் இருந்தும் நினைக்கிறேன் தனிய ஊடகத்துறை மாத்திரமல்ல, நீங்க சாதிக்கக்கூடிய எந்த துறை நோக்கியதுமான உங்களுடைய பயணத்தை, உங்களுடைய கனவை மிக கூர்மைப்படுத்தி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அந்த அடிப்படையில் அவருடைய சிறப்பான உற்சாகமான அந்த உரைக்கு நமது கல்லூரி சமூகம் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் முரசு வெளியீட்டுக்கு செல்ல இருக்கின்றோம். பிரதம விருந்தினர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வி.கே. கரிகாலன் அவர்களும் அதே போல வணக்கம். நான் அரசரத்ன பங்கேற்றலன், முருகானந்தா கல்லூரியினுடைய அதிபர். இன்றைய தினம் எங்களுடைய கல்லூரிக்கு வி.கே. கரிகாலன் அவர்கள் வருகை தந்து மாணவர்களோடு மோட்டிவேஷன் சம்பந்தமாக அருமையான ஒரு செயலமர்வை நடாத்தினார். உண்மையிலேயே எல்லா உயிரிகளுக்கும் ஒரு ஊக்கல் என்பது தேவையான விடயம். ஊக்கலை விரும்பாத உயிரிகள் இல்லை என்று சொல்வார்கள். அந்த வகையிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு தோல்வியிலிருந்து எவ்வாறு மீள்வது என்பது தொடர்பான ஒரு அருமையான உரையாடலை அவர் செய்திருந்தார். உண்மையாக இன்று உள்ள மாணவர்களுக்கு ஊக்கல் என்பது பெரிதும் தேவைப்படுகின்றது. முறையான ஒரு வழிகாட்டல், முறையான ஒரு ஊக்கப்படுத்தல் இருக்கின்ற பொழுது சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகள், குறிப்பாக இந்த மாணவர்கள் தங்களுடைய வாழ்வை ஒழுங்கமைத்து கொள்ளுவதற்கு இவ்வாறான செயற்பாடுகள் மிக முக்கியமானவை. உண்மையிலேயே ஒவ்வொருவருடைய வெற்றி என்பதும் பிறரால் தீர்மானிக்கப்படுகின்றது என்பதற்கு அப்பால் உண்மையாக ஒருவருடைய வெற்றி என்பது அவரால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வகையிலே சொல்வார்கள், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்வார்கள். அதே போல் என்னுடைய வெற்றியை பிறர் தீர்மானிப்பதில்லை, என்னுடைய வெற்றியை நான் தான் தீர்மானிக்க வேண்டும். அந்த வகையிலே நான் கரிகாலனை தனக்கான ஒரு பாதையை வரித்து கொண்டவர் அவர்தான் என்று தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் மிக முக்கியமாக அவரை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்வு அல்லது தன்னுடைய செயற்பாடு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை தானே தான் தீர்மானித்து கொண்டார். நான் நினைக்கிறேன் அவர் தன்னுடைய தேடல், தன்னுடைய முயற்சி, தன்னுடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றுக்குமாக ஒரு குரு இருந்தார் என்று நான் நினைக்கல. இந்த ஃபீல்டில் அவர் தனக்கானதை தானே தேடிக்கொண்டார். இதுதான் உண்மையாக ஒரு தனிமனிதனுடைய வெற்றி என்பது இவ்வாறு தான் அமைய வேண்டும். எனக்கான பாதை எது என்பதை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் செல்வதற்கான தடைகள் எவை இருக்கின்றன என்பதை சரிபார்த்து அவற்றை சீர் செய்து கொண்டு செல்கின்ற பொழுது ஒருவருடைய வெற்றி அமைகின்றது. எனவே இந்த துறையில் கரிகாலன்
ஒரு வெற்றி பாதையில் நோக்கி போவதற்கு தன்னுடைய அதாவது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அவருடைய உழைப்பும் இந்த வெற்றியை கொடுத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். உண்மையாக கரிகாலன் போன்ற இளம் வயதினர் எங்களுடைய சமூகத்தில் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியானவர்கள். எனவே நாங்கள் இவரை சரியாக பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு ஒரு சீரான வழிகாட்டலை இவர்கள் போன்றவர்கள் கூட செய்யலாம். இவருடைய துறையை பின்பற்றுகிறார் என்பதல்ல, எந்த துறையை பின்பற்றுவதற்கும் ஒரு தனிமனித முயற்சி அல்லது குறிக்கப்பட்ட நபருடைய முயற்சி கண்டிப்பானது என்பதை பிள்ளைகளுக்கு நாங்கள் ஊட்ட வேணும். நான் இதைத்தான் எதிர்பார்க்கிறேன். எனவே பாடசாலைகளும் சரி, இளைஞர்களோடு வேலை செய்கின்ற நிறுவனங்களும் சரி, இவ்வாறானவர்களை பயன்படுத்துவதற்கூடாக பல முன்மாதிரிகளை எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் உருவாக்கலாம். உண்மையாக ஒரு கரிகாலன் தான் வர முடியும். கரிகாலனை பின்பற்றி அவரை போல பலர் வரலாம். ஆனால் கரிகாலனுக்கு ஈடாக கரிகாலன் மட்டும்தான் நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் இந்த துறையை பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் இவ்வாறான தன்னம்பிக்கையோடு பல துறைகளை மாணவர்கள் தேர்ந்தெடுக்க முடியும். எனவே ஒரு அருமையான செயலமர்வாக இன்று எங்களுடைய பாடசாலையில் நாங்கள் முழுமையாக எல்லா மாணவர்களுக்குமான ஒரு செயலமர்வை செய்திருந்தோம். அது தோல்வியிலிருந்து எவ்வாறு மீள்வது, தோல்வியை நாங்கள் எங்களுடைய படிக்கல்லாக வைத்துக்கொண்டு நாங்கள் முன்னேற வேண்டும் என்பதை இவர் அழகாக பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தார். அதற்கு நான் இவருக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துவது என்பது மிக முக்கியமானது. அதே போல் பின்னர் உயர்தர வகுப்பு மாணவர்களோடு பிள்ளைகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் செய்யப்பட்டது. அதுவும் மிக நேர்த்தியாக இருந்தது. எனவே என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னு சொன்னால், இங்கே நாங்கள் 10 மாணவர்களை உருவாக்க முடியாது. ஒருவர் அல்லது 2 பேர் இந்த விடயங்களை எடுத்து அவர்கள் சமூகத்தில் ஒரு முக்கியமானவர்களாக திகழ்ந்தால் போதுமானதாக இருக்கும். ஏனெனில் ஒருவரை மாற்றுவது கூடாதான் உலகத்தை மாற்ற முடியும். அந்த ஒருவர் எங்களுடைய கல்லூரி மாணவராக இருக்க வேண்டும் என்றது என்னுடைய விருப்பம். அதே போல் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரை மாற்றுவது கூடாக நாங்கள் உலகத்தை மாற்றலாம். அந்த வகையிலே நான் நினைக்கிறேன், கரிகாலன் அந்த ஒருவராக நான் பார்க்கிறேன். அந்த ஒருவருக்கூடாக இன்னும் பல ஒருவர்களை உருவாக்குவதற்கூடாக எங்களுடைய சமூகம் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக, ஒரு வளர்ச்சி போக்கில் செல்கின்ற சமூகமாக மாறும் என்றது எங்களுடைய நம்பிக்கை. இந்த ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்கூடாக நாங்கள் சமூகத்தை மாற்றுவோம். அதற்கான முயற்சிகளை நாங்கள் எல்லோரும் சேர்ந்தெடுப்போம். எனவே விகே கரிகாலன் போன்ற ஒரு மோட்டிவேட்டரை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வோம் என்பது என்னுடைய வேண்டுகோளாகவும் என்னுடைய அபாவாகவும் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் உள்ளங்கையில் நெல்லிக்கனிகளாக இருக்கின்றவற்றை விடுத்து எங்கேயோ எங்களுக்கு தேவையானவற்றை தேடிக்கொள்கின்றோம். எங்களிடம் நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்கிறார்கள், பின்பற்ற வேண்டிய பல முன்மாதிரிகள் எங்களிடம் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எனவே கல்வி நிறுவனங்கள், சமூக நிறுவனங்கள், சமூகம் பற்றி அதிக அக்கறை கொண்ட ஆர்வலர்கள் இவர் போன்ற முன்மாதிரிகளை சரியான முறையில் பயன்படுத்தி சமூகத்துக்கான ஒரு மாற்றங்களை கொண்டு வருவதற்கு முயல வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி கரிகாலன். இன்றைய தினம் எங்களுடைய கல்லூரிக்கு எங்களுடைய நீண்ட நாள் ஆசை எங்களுடைய மாணவர்கள் உரையாட வைக்க வேண்டும் என்று உங்களுடைய நேரத்தை பொருட்படுத்தாது எங்களுடைய கல்லூரிக்கு இந்த நிகழ்வை நடாத்தியமைக்காக நான் அதிபர் என்ற வகையிலும் உங்களுடைய அதிபர் என்ற வகையிலும் நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.